தாவேக 3ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி கொள்கை தலைவர்களுக்கு விஜய் மரியாதை, கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார். தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே. இதோ பறக்கிறது வெற்றி கொடி, இதோ பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, இதோ பறக்கிறது நாளைய தீர்ப்பை எழுத போகிற வெற்றி கொடி. தாவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் திமுக மீது விஜய் கடும் விமர்சனம். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு என குரல் கூறி கிண்டல். திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். ஒரு கற்பனையா? அதிமுக பெயரை குறிப்பிடாமலேயே விமர்சித்த விஜய், பாஜக தலைமையில் மற்றும் பலர் என குறிப்பிட்டு பேச்சு. திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையதானே சொன்னேன். தற்போது மேற்கொள்ளப்படுவது கருத்து கணிப்பு அல்ல, கடுப்பு கணிப்பு. வீடு வீடாக சென்றால் அனைத்து வீடுகளிலும் தாவேக தான் இருக்கும் என விஜய் நம்பிக்கை. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலே வந்து நிற்பாங்க பாருங்க. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாமல்லபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிவு. 4 நாட்களில் 22,800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. அன்புமணி தரப்பிற்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு 3 வாரத்திற்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத வன்முறையை தூண்ட பார்க்கும் பாஜகவிற்கு மௌன சாட்சியாக அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுயமரியாதை உணர்வில்லாத அதிமுக என்றும் சாடல். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு. சீறி வரும் காளைகளை அடக்கும் காளையர்கள். அமைச்சர் தென்பெண்ணையாறு விவகாரத்தில் 1 மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க ஆணை. கர்நாடக அரசுடனான நீர் பங்கீடு விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்திய நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தாவேக 3ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி கொள்கை தலைவர்களுக்கு விஜய் மரியாதை, கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார். தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே. இதோ பறக்கிறது வெற்றி கொடி, இதோ பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, இதோ பறக்கிறது நாளைய தீர்ப்பை எழுத போகிற வெற்றி கொடி. தாவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் திமுக மீது விஜய் கடும் விமர்சனம். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு என குரல் கூறி கிண்டல். திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும்.
ஒரு கற்பனையா? அதிமுக பெயரை குறிப்பிடாமலேயே விமர்சித்த விஜய், பாஜக தலைமையில் மற்றும் பலர் என குறிப்பிட்டு பேச்சு. திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். தற்போது மேற்கொள்ளப்படுவது கருத்து கணிப்பு அல்ல, கடுப்பு கணிப்பு. வீடு வீடாக சென்றால் அனைத்து வீடுகளிலும் தாவேக்கதான் இருக்கும் என விஜய் நம்பிக்கை. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலே வந்து நிற்பாங்க பாருங்க. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாமல்லபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிவு. 4 நாட்களில் 22,800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. அன்புமணி தரப்பிற்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு 3 வாரத்திற்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத வன்முறையை தூண்ட பார்க்கும் பாஜகவிற்கு மௌன சாட்சியாக அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுயமரியாதை உணர்வில்லாத அதிமுக என்றும் சாடல். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு. சீறி வரும் காளைகளை அடக்கும் காளையர்கள். அமைச்சர் அதெல்லாம் சொல்லிடுவேன். தென்பெண்ணையாறு விவகாரத்தில் 1 மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க ஆணை. கர்நாடக அரசுடனான நீர் பங்கீடு விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்திய நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தாவேக 3ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி கொள்கை தலைவர்களுக்கு விஜய் மரியாதை. கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார். தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே. இதோ பறக்கிறது வெற்றி கொடி, இதோ பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, இதோ பறக்கிறது நாளைய தீர்ப்பை எழுத போகிற வெற்றி கொடி. தாவேக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் திமுக மீது விஜய் கடும் விமர்சனம். அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு என குரல் கூறி கிண்டல். திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்திய பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கு. ஒரு கற்பனையா? அதிமுக பெயரை குறிப்பிடாமலேயே விமர்சித்த விஜய், பாஜக தலைமையில் மற்றும் பலர் என குறிப்பிட்டு பேச்சு. திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். தற்போது மேற்கொள்ளப்படுவது கருத்து கணிப்பு அல்ல, கடுப்பு கணிப்பு. வீடு வீடாக சென்றால் அனைத்து வீடுகளிலும் தாவேக்கதான் இருக்கும் என விஜய் நம்பிக்கை. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு
ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலே வந்து நிற்பாங்க பாருங்க. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாமல்லபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிவு. 4 நாட்களில் 22,800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. அன்புமணி தரப்பிற்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு 3 வாரத்திற்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத வன்முறையை தூண்ட பார்க்கும் பாஜகவிற்கு மௌன சாட்சியாக அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுயமரியாதை உணர்வில்லாத அதிமுக என்றும் சாடல். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு. சீறி வரும் காளைகளை அடக்கும் காளையர்கள். அமைச்சர் அதெல்லாம் சொல்லிடுவேன். தென்பெண்ணையாறு விவகாரத்தில் 1 மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க ஆணை. கர்நாடக அரசுடனான நீர் பங்கீடு விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்திய நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு.